நான் பெற்றேன் பாக்கியம் என்று சொல்வதற்கு நான் இல்லை பைத்தியம். அந்த அளவுக்கு நான் கலை உலகத்திலே கலை மீது ஆகியவன் ஐக்கியம். நான் பண்ணுவேன் வம்பு, நான் பெத்த புள்ளதான் சிம்பு. என்னால இப்படி பேச முடியும் நம்பு. ரசிகனே நீ எம்பு, சீவி உட்டம் பத்தியா கொம்பு, மேய்க்கு பறக்குது அதிருது. நான் பேசினா அதிரும். பாக்கியத்தை கொடுத்தது பாக்கியராஜ் என்ற பாக்கியம். அவர் நடத்தக்கூடிய பத்திரிகை பாக்கியா. இன்றைக்கு திரையுலகத்தில் இவரை வாழ்த்துவதற்கு யாராவது இருக்கிறார்கள் பாக்கியா? இந்த மேடையை பாத்தியா? நான் சினிமாக்கு வந்த பின்னாடி, அவர் வந்தார் எனக்கு முன்னாடி. அவர் திரையுலகத்தில் எனக்கு முன்னோடி. அவர் போட்டது கண்ணாடி, நான் வந்தேன் பின்னாடி. அவருடைய டயலாக்க பார்த்து நான் ரசித்ததுண்டு அல்லாடி, தடுமாறி சிரித்ததுண்டு தள்ளாடி. அவர் என்னை பொறுத்தவரையில் என் வாழ்க்கையில் அவர் கில்லாடிக்கு கில்லாடி. அந்த கில்லாடியை பாராட்ட வந்தான் இந்த தாடி. இவன் இல்லை வெறுந்தாடி. இந்த விழாவுக்கு நான் ஒரு விருந்தாடி. ஏனென்று கேட்டால் என் சமகாலத்தில், என்னுடைய காலகட்டத்தில் என்று சொல்ல மாட்டேன், எனக்கு முன்னோடியாக இருந்து அவர் சாதித்தவர். நான் பேசினா இப்படி உறக்க பேசுவேன், சத்தமா பேசுவேன், சவுண்டா பேசுவேன், ரைமிங்கா பேசுவேன், டைமிங்கா பேசுவேன். அவரு பேசுனா கலகலன்னு பேசுவாரு, கலகலப்பா பேசுவாரு, காமெடியா பேசுவாரு, கருத்தோட பேசுவாரு, கலக்கலா பேசுவாரு, நிதானமா பேசுவாரு. தீராஜ் எந்த இல்லாத நிதானம் பாக்கியராஜ் இருக்கும். இதை விட அவர் பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? சுவர் இல்லாத சித்திரங்கள், பத்திரிக்கை உலகமே தந்தது அவருக்கு பாராட்டு பத்திரங்கள். மக்களுக்கு அவர் எடுத்த படம் பிடிச்சு போச்சு, அதனாலதானே தூரல் நின்னு போச்சு. படத்தோட தலைப்பே ஒண்ணு தரும் மலைப்பு. அவர் உருவாக்கின ஒவ்வொரு கதாபாத்திரமும் தங்க பாண்டம், பொன் பாண்டம். அதனாலதான் எடுத்தார் சுந்தர காண்டம். ரசித்தார்கள் படம் பிடிச்சு, அதனாலதான் கலக்கினது முந்தானம் முடிச்சு. படத்தோட தலைப்பே ஒண்ணு தரும் மலைப்பு. அவர் உருவாக்கின ஒவ்வொரு கதாபாத்திரமும் தங்க பாண்டம், பொன் பாண்டம். அதனாலதான் எடுத்தார் சுந்தர காண்டம். ரசித்தார்கள் படம் பிடிச்சு, அதனாலதான் கலக்கினது முந்தானம் முடிச்சு. அவரோட ஒவ்வொரு படத்தோட தலைப்பை சொல்லி பேசினாலே அதே எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அதை பேசுவதற்கு இது தருணம் இல்ல. சுவர் இல்லாத சித்திரங்கள், பத்திரிக்கை உலகமே தந்தது அவருக்கு பாராட்டு பத்திரங்கள். மக்களுக்கு அவர் எடுத்த படம் பிடிச்சு போச்சு, அதனாலதானே தூரல் நின்னு போச்சு. படத்தோட தலைப்பே ஒண்ணு தரும் மலைப்பு. அவர் உருவாக்கின ஒவ்வொரு கதாபாத்திரமும் தங்க பாண்டம், பொன் பாண்டம். அதனாலதான் எடுத்தார் சுந்தர காண்டம். ரசித்தார்கள் படம் பிடிச்சு, அதனாலதான் கலக்கினது முந்தானம் முடிச்சு. இப்படி அடிச்சா, ஒவ்வொரு படத்தை வச்சு அடிச்சாலே என்னால அவ்வளவு நேரம் பேச முடியும். ஆனா எங்க ஐயா, எங்க அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்துக் கொண்டும், மோகன் பாபு அவர்களை வைத்துக் கொண்டும், அவரோட ஒவ்வொரு படத்தோட தலைப்பை சொல்லி பேசினாலே அதே எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அதை பேசுவதற்கு இது தருணம் இல்ல. பாக்கியத்தை கொடுத்தது பாக்கியராஜ் என்ற பாக்கியம். அவர் நடத்தக்கூடிய பத்திரிகை பாக்கியா. இன்றைக்கு திரையுலகத்தில் இவரை வாழ்த்துவதற்கு யாராவது இருக்கிறார்கள் பாக்கியா? இந்த மேடையை பாத்தியா? யாராவது இருக்கிறார்களா பாக்கியா என்று கேட்டால், காரணம் யார் வந்து வாழ்த்த வேண்டுமோ இந்த மேடையில் நான் ஒரு பாக்கியத்தை பெற்றேன். நான் பெற்றேன் பாக்கியம் என்று சொல்வதற்கு நான் இல்லை பைத்தியம். அந்த அளவுக்கு நான் கலை உலகத்திலே கலை மீது ஆகியவன் ஐக்கியம்.